Hello students, this is Vinod from Endurance Engineering Academy. See, நேற்று நம்ம TNPSC ஓட 60 days crash course வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கும் போதே வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளோட ஒன் ஆஃப் தி ஃபேக்கல்ட்டி ராகுல் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு, ரைட்? நவ் இந்த வீடியோவில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் நேற்று வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அந்த 60 days கிராஷ் கோர்ஸ் வந்து எப்படி ரன் ஆக போகுது அண்ட் அந்த கிராஷ் கோர்ஸில் என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் நேற்று அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இதை பற்றி ஐடியா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை. பட் நம்மளோட கிராஷ் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இட் வில் பி a very short video. Right, first about the course. See, the course is going to be for 60 days. அதாவது கோர்ஸ் ரன் ஆக போகிற டைம் டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 days. அண்ட் இந்த 60 daysல நாங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணுவோம், நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first and foremost point, it's going to be a crisp coverage of the syllabus. Sir, what is mean by crisp coverage of the syllabus? கம்ப்ளீட் டெரிவேஷன், அதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு பாயிண்டோட ஒரு ஃபார்முலாவோட டெரிவேஷன் அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக எடுக்காம இந்த ஃபார்முலா ஏன் வந்தது, இந்த ஃபார்முலாவோட யூஸ் என்ன, அண்ட் கான்செப்ட்ஸில் டீட்டெயில்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ரேதர் தென் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் டெரிவேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் கேட் எக்ஸாமுக்கு அப்படின்னா வந்து நம்ம டெரிவேஷனையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், பட் ஏஇ எக்ஸாம் கிராஷ் கோர்ஸுக்கு அதை எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஓகே, தட் இஸ் கிறிஸ்ப் கவரேஜ் ஆஃப் சிலபஸ். செகண்ட் பாயிண்ட், ப்ராப்ளம்ஸ். ஏஇ எக்ஸாமுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் தேவையோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அந்த லெவலுக்கான ப்ராப்ளம்ஸ் மட்டும் ப்ராப்ளம் ஷீட்டில் சால்வ் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் 2. 3, batches is going to happen in both online and offline. Suppose நீங்கள் ஆஃப்லைன் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் ஆன்லைன் அவைல் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் நான் அட்டன் பண்ணுறேன் சார், 1 or 2 days என்னால் வர முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த 1 or 2 days வந்து ஆன்லைன் லைவ் செஷன் பார்த்துக்கலாம். அந்த கிளாஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வித் அ ஸ்மார்ட் போர்ட். ஸோ ஸ்மார்ட் போர்டில் தான் கிளாஸ் நடக்க போகுது. அண்ட் ஈவன் இஃப் இட் இஸ் அன் ஆஃப்லைன் கிளாஸ் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே ஸ்மார்ட் போர்டில் தான் நடக்க போகுது. இது இன்டராக்டிவ் வீடியோ அப்படின்றனால நம்ம நார்மல் பிபிடி யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட் likely from next week we will start using smartboard. Okay, so because the setup is actually getting ready, once if it is ready we will start using the smartboard. Okay, and sir institute enga sir irukku, it is in T Nagar. na vanda ad next slide la solren. And most importantly ella faculties IIT background la irundhu, mostly the faculties are from IIT Madras. You guys already know, enna pathi ungalku theriyalna already nammaloda website la nammaloda like what is that YouTube channel எல்லாத்துலயுமே வந்து number of videos இருக்கு. So I belong to IIT Madras. Similarly the other faculties will also be from IIT Madras, right? And Rahul sir and also Jose sir, so ரெண்டு பேருமே வந்து will be from IIT Madras, so you won't have any issues in that, right? Next, study hall facility. What is mean by study hall facility, sir? Okay, see, for example, கிளாஸ் டைமிங் வந்து உங்களுக்கு ஒரு இன்னைக்கு கிளாஸ் வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க டைமை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 24 hours கிளாஸு, அதில் 3 மணி நேரம் நீங்கள் வந்து 24 hours a day, 8 hours you are going to sleep, so let us consider, and 3 hours you are going to attend the class. What about the balance time? The balance time you can use our institute as a study hall. Okay, நீங்கள் ஸ்டடி ஹாலாக நம்மளோட இன்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சுற்றி எல்லா பசங்களுமே வந்து லைக் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, அதாவது டிஎன்பிஎஸ்சி ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ஒரு வேலை இப்போ கிளாஸ் வந்து 6 to 8 அப்படின்னா வந்து 5:30க்கு ஃபேக்கல்ட்டி வந்துட்டாருன்னா நீங்கள் அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் சப்போஸ் ஐ எம் அவைலபிள், என்னோட சப்ஜெக்ட் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ கேன் டிஸ்கஸ் தி ஸ்ட்ராட்டஜி. சார் நான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், இப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் கரெக்டா இல்லை ஏதாவது மாடிஃபை பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரக்டா ஃபேக்கல்ட்டிக்கு கூடயே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் லாகிங் இன் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட், பட் வி ஆர் டூயிங் திஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 1 year. ஓகே, லாஸ்ட் டிசம்பர்ல நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃப்லைன் பேட்ச் ஆரம்பித்தோம். அண்ட் 1 yearக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ the idea is அதே மாதிரி ஒரு ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டி, ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ண போகிறோம், ரைட்? அந்த ஸ்டடி ஹாலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், டெஸ்ட் சீரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லிட்ரலி இட் வில் பி லைக் அ ஸ்டடி ஹால். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் ஹியர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த ஸ்டடி ஹால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து லைக் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸாகவும் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ இட் வில் மோட்டிவேட் யூ கைஸ் டு ஒர்க் ஹார்டர், ரைட்?
அண்ட் இந்த ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டி எப்போ வரைக்கும் சார்? ஆப்வியஸ்லி எக்ஸாம் டேட் வரைக்கும், Jan 6th வரைக்கும் நீங்கள் தாராளமாக நம்மளோட ஸ்டடி ஹாலில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் இட் இஸ் அ கிராஷ் கோர்ஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ், மார்க் டெஸ்ட், அது எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, சப்ஜெக்டோட டெஸ்ட் சீரீஸ், மார்க் டெஸ்ட், எவ்ரிதிங் வில் பி அவைலபிள் டு யூ. அண்ட் ஜிஎஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்சஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைச்சிடும். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். திஸ் கிராஷ் கோர்ஸ் வில் பி ஃபார் what is that, technical alone. Okay, so அந்த 10 யூனிட் உங்களோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கான 10 யூனிட்டுமே வந்து இந்த கிராஷ் கோர்ஸில் கவர் பண்ணுவோம். பட் அதர் தென் திஸ் உங்களுக்கு வேற ஏதாவது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதர் தென் திஸ்னா ஜிஎஸும் இருக்குல்ல. ஸோ அதர் தென் திஸ் ஜிஎஸ் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸை ஆன்லைனில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கம்ப்ளீட் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ டெக்னிக்கல் ஈவன் நீங்கள் ஆஃப்லைன் பேட்ச் அட்டன் பண்ணுற மாதிரியா இருந்தாலும் technical will be offline, okay, and then GS batch will be separately in online, right? Fine. So that is what the 60 days course is, and it is going to be highly affordable. Fee structure நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 60 days கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் 10 to 20 மெம்பர்ஸ்க்கு ஃபார் ஆன்லைன் கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் 10,000 rupees, அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் இஸ் கோயிங் டு பி 20,000. உங்களுக்கு if you feel that the fees is high or the fees is low, whatever you feel, just call us, we will discuss and then attend our demos. Adha solren. Okay, we will start publishing the demos, we will start publishing demo videos of our various faculties, and neenga demos attend pannunga. And if you need oru naal demo class liyum vandu attend panni paarenga. Okay, so you will feel the difference, right? And test series, subject test series, mock test, adellame vandu naanga offline liye vechiruvom. And mock test especially we are planning to provide you a OMR sheet. See, mock test கொடுத்துட்டு அண்ட் ஒரு OMR ஷீட்டையும் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியில் எப்படி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சிஏ எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், ரைட்? ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட் விச் யூ நீட் டு நோட், ரைட்? நெக்ஸ்ட், sir, what about the session plan? Very simple plan. Weekdays it is going to be 6 p.m. to 8 p.m. Class timing it's going to be 6 p.m. to 8 p.m. Morning 9 a.m. க்கு இன்ஸ்டியூட் ஓப்பன் ஆகிடும், ஸ்டடி ஹால் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் weekdays and weekends, obviously weekends 10 a.m. to 6 p.m. ஸோ weekdays and weekends கம்பைண்டாக நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு we have planned it. ஓகே, ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும். அந்த டைமும் நீங்கள் இன்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அண்ட் விஜயதசமி அன்னைக்கு, தட் இஸ் நெக்ஸ்ட் வீக் 24th October, we are starting an introductory class. அண்ட் இந்த இன்ட்ரடக்டரி கிளாஸுக்கு நீங்கள் வந்து there is no requirement for ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வரலாம். Okay, because this introductory class is going to be a brief outline. Okay, brief outline about the course, and வந்து நாங்கள் just we will be giving you the introduction. Okay, so introductory class will be on 24th October 2023. We will be sharing you the timing, details, all those things. Okay, so you don't have to worry. Next, students ஒருவேளை நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, அண்ட் அகெயின் ஆஃப்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் we have a limited capacity. இப்போ இருக்கிற கிளாஸ் ரூம், அதாவது ஸ்மார்ட் போர்டு இருக்கக்கூடிய கிளாஸ் ரூமுக்கு 30 members கெப்பாசிட்டி தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் ஜஸ்ட் 30 students டு பி அகாமடேட்டட் இன் ஆஃப்லைன் பேட்ச். ஆப்வியஸ்லி ஆன்லைன் பேட்சுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, பட் ஆஃப்லைன் பேட்சுக்கு 30 students தான் அகாமடேட் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர் ஃபார் ஆஃப்லைன் பேட்ச், ட்ரை டு மேக் ஷுர் தட் யூ கான்டாக்ட் அஸ் சூன், ரைட்? நெக்ஸ்ட், காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் வி ஹாவ் அவர் அட்ரஸ். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணல அப்படின்னாலும் இன்ஸ்டியூட்டுக்கு விசிட் பண்ணிட்டுங்க. இன்ஸ்டியூட் வில் பி ஓப்பன் ஆல் 7 days, ரைட்? பட் ஒன்ஸ் ஒரே ஒரு கால் பண்ணிட்டு விசிட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டியூட்ல என்ன கிளாஸ் போகுது, என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் வாட் இஸ் தட் டிஎன்பிஎஸ்சி கிராஷ் கோர்ஸ், த 60 days கோர்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, go through the demos. Okay, demos go through பண்ணுங்க கம்ப்ளீட்டா. நாளிலிருந்து லைக் or else from today we'll start uploading demos of different faculties. Okay, என்னோட demos already வந்து it is already there. Actually already நிறைய demos வந்து already இருக்கு. Okay, so உங்களுக்கு அந்த demos நீங்க go through பண்ணி பாருங்க. And then இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போற demos நீங்க go through பண்ணி பாருங்க, so that you will able to know that okay where we are going, right? So நாங்க என்ன பண்றோம், what we are doing, you will able to understand it, right? So that's it. If there is any query, you can contact us. Thank you, and all the very best for your examination. Okay.